நேற்றைய தினம் திருஞான சம்பந்தர் உரைமையின் திருமுனைப்பாடே உண்டு. தோன்றிய சிவன் எனும் பதிகம் பாடிய நிகழ்வை நேற்றைய தினம் சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து மறுநாள் திருஞான சம்பந்தரின் முதல் திருப்பதி யாத்திரை தொடங்குகிறது. திருஞான சம்பந்தரின் திருத்தல யாத்திரை சீர்காழியிலிருந்து தொடங்கி சீர்காழியில் நிறைவடைகிறது. திருஞான சம்பந்தர் தனது தந்தையாரின் தோள் மீது அமர்ந்து சீர்காழிக்கு அருகில் உள்ள திருக்கோலக்காவுக்கு எழுந்தருகிறார். செல்லும் போது வழியில் உள்ள இயற்கை வளங்களை பார்க்கின்றார். திருக்கோலக்கா ஏழானை கண்டு மடைவாளை என்னும் திருப்பதிகத்தை பாடுகிறார். 3 வயது சிறு குழந்தை கைகளை தட்டி தாளம் போட்டு பாடும்போது கைகள் சிவக்கின்றன. அதனை கண்டதும் சுவாமி திருஞான சம்பந்தருக்கு சிவசிவ என்று பதிக்கப்பட்ட குற்றாலத்தை வழங்கினார். அம்மை தாளத்திற்கு ஓசை வழங்கினார். பிறகு திருஞான சம்பந்தர் மீதமுள்ள 10 பாடல்களை தாளமிட்டு பாடி திருக்கடை காப்பு சாற்றி பதிகத்தை நிறைவு செய்கிறார். பிறகு சீர்காழியை அடைந்து பூவார் கொன்றை என்ற திருப்பதிகத்தை பாடி முதல் திருத்தல யாத்திரையை நிறைவு செய்கிறார் திருஞான சம்பந்தர். ஊனால் பொறி கொள்ளாரும் பாடி மருதலானே பருப்பு பாவம் பலனி மறைப்பு செல்வம் மனுஷரையா பயன் போலக்கா வந்த நேர்த்திதானே மயிலாசாயல் வாதமாக விலாசாயல் எழுத்தையே எல்லாம் இருக்க பயன் போலனே நீக்க வேண்டிய கருத்து கொண்டு கருத்து சென்றான் கொடுக்கொள்வர் போல காவலன் அடிடு பாடம் அடைந்து பாடினேன் வண்டினம் விளாசி போல காவலான் கமலம் நீக்க பாதம் பெய்தலாம் சொல்லா தக்க துயரே எரிய தொடர்ந்து இறந்து தூண்டனை முடிய தள்ளி அடுத்து இந்திய தஞ்சை போல காவையே நாட்டு மலர்கள் அழகு தாகத்தில் ஆற்றல் அலைகள் அவன் காண்பினார் கூற்று துலகம் போலக்கா தெற்க மாசு தீர்த்தி சமணரும் குற்ற நெறிய சொல்ல தோலக்கா பற்றி தரவே மனதி காணினால சொந்தங்கள் பொழுது போல காவலானே கணக்கு பாடல் வல்ல வாய்மையா உலகில் நோயில் வாழவே